இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பிரியங்கா என்கிறவங்க மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8 மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பேன். என் கணவருக்கு வெளிநாட்டுக்கு வேலை இல்லாமல் இங்கே கஷ்டப்பட்டார். உடனே நான் அம்மாட்ட ஜெபம் பண்ணேன், சிங்கப்பூருக்கு போய் வேலைக்கு போகணுமா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதமாக சிங்கப்பூரில் போய் வேலை கிடைக்கும்படி செய்தார். இப்போ நாங்கள் மதுரையில் வீடு வாங்குகிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதிச்சார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். என் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தடைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான தடைகள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளுக்கு திருமண தடைகள், மாறி மாறி ஏதாவது ஒரு காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வராதபடி தடைகள். தேவ பிள்ளைங்க கடந்து வருகிற பாதைகள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும்போது ஒவ்வொரு தடைகளையாய் தாண்டித்தான் வந்தார்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது வருகிற தடை செங்கடல் போன்ற ஒரு தடை. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது முதலாவது அவர்களுக்கு முன்பாக தடையாய் நின்றது செங்கடல். செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது நாம் பார்க்கிறோம், அந்த செங்கடல் என்னும் தடையை ஆண்டவர் உலர்ந்த தரையாய் மாற பண்ணினார் என்று சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். செங்கடலை உலர்ந்த தரையாய் மாற்றி அதிலே நடக்க பண்ணினார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில செங்கடல் போன்ற ஒரு தடைகள் காணப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உலர்ந்த தரையை ஆண்டவர் உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல சிலருடைய வாழ்க்கையில முட்கள் என்னும் ஒரு தடை காணப்படும். இந்த முட்களானது சாபத்தை குறிக்கும். இது ஒரு நாள் உங்களை முன்னேற விடாது, தடை பண்ணி கொண்டே இருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த முட்லு என்னும் சாபம் நீங்க வேண்டுமானா, அவைகள் நீங்க வேண்டுமானா, அந்த தடைகள் நீங்க வேண்டுமானா அண்டாய் கவனிங்க. அந்த முட்கள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டும். முட்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும் போதுதான் அது ஏதேன் தோட்டமாய் மாறும் என்று நம் யோவேல் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற முட்கள் அக்கினி ஜுவாலையினால் எரிக்கப்பட வேண்டும். அவைகள் எரிக்கப்படும் போது அந்த எரிந்து போன இடம், முட்கள் நிறைந்த சாபமான இடம், ஆசீர்வாதமான இடமாய் மாறும். அண்டாய் கவனிங்க. உங்க வாழ்க்கையில என்ன ஒரு தடைகள் இருந்தாலும் ராஜா முன்னாடி வரணுங்க, அப்பா முன்னாடி நடக்கணுங்க. அண்டாய் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்கு முன்பாக நடத்தி கொண்டு போனது அப்பா தான். மோசேட்ட அப்பா பேசினார், அப்பா நான் உனக்கு முன்பாக போவேன்ப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்பா. அவர் நமக்கு முன்னாடி போகும்போது தாங்க செங்கடலானாலும் சரி அது உலர்ந்த தரையாய் மாறும். முள்ளுகளானாலும் சரி அது ஏதேன் தோட்டமாய் மாறும். சில நேரங்கள்ல நம்முடைய பலவீனமே தடைகளாய் மாறும். எபிரேயர் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல வாசித்தோமானா, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வரும் பலவீனங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள்னு நம்ம பார்க்கிறோம். பலத்திலே பலன் கொண்டார்கள்னு நம்ம பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் தடைகளாய் காணப்படலாம். தடைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டுமானா
நான் உன்னத பெலனால் நிரப்பப்பட வேண்டும். இந்த உன்னத பெலனால் நாம் நிரப்பப்படும் போது தான் எந்த தடைகளானாலும் நமக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாகும். நான்காவது ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாரங்கள், சுமைகள், அதுவே நமக்கு தடையாய் மாறிடும். நம்மளை உயர பறக்க விடாது. வேதம் கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்பணும். செட்டைகளை அடித்து நம்ம உயர எழும்ப விடாதபடி, மேல வர விடாதபடி தடை செய்கிற ஒரு கிரிய பாரம். இது வருத்தமானாலும் சரி, வருத்தத்தின் மூலமாகவும் பாரம் உண்டாகலாம். லௌகீக கவலையினாலும் பாரம் உண்டாகலாம். இந்த பாரங்கள் நம்மை அழுத்தும் போது நம்மளை உயர பறக்க விடாது. இவையெல்லாம் ஒவ்வொரு தடைகளாய் காணப்படும். கடல் போன்ற பிரச்சனை நமக்கு பாரமா காணப்படலாம். முள்கள் போன்ற பிரச்சனை நமக்கு பாரமா காணப்படலாம். நம்முடைய பலவீனம் நம்மளை பாரம் தடையாய் காணப்படலாம். நமக்கு ஏற்படுகிற பாரங்கள் நமக்கு தடையாய் காணப்படலாம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த தடைகள் எல்லாம் நீங்க வேண்டுமானா அப்பா சொல்லுகிற வார்த்தை, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகள் நீங்க வேண்டுமானா நம்ம அப்பாவிடத்துல கேட்கணும், அப்பா உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும்ப்பா, நீங்க எனக்கு முன்பாக நடந்து போகணும்ப்பா. கவனிங்க, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எல்லாவற்றிலும் அப்பாவை முதன்மையாய் நிறுத்துங்க. அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. நான் ஒரு தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன், என் கையில் இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா, நான் என்ன செய்யணும் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லி அப்பாவிடத்துல கேட்கணும். நீங்கள் அப்பாவிடத்துல கேட்கும்போது அப்பா உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், உங்களுக்கு நேர் வழியில் நடத்துவார். அதனால தான் வேதத்தில் அப்பா கூறுகிறத பார்க்கிறோம், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் முன்னாடி போகணுமானா நம்முடைய வழிகளை அவரிடத்துல ஒப்படைக்கணுங்க. நம்முடைய வழிகள் கோணல் மாணலானவைகளாக காணப்படலாம். அதனாலதான் ஏசாயா 45வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து பார்க்கிறோம் நம்ம அப்பாவுடைய வார்த்தை, அவர் நமக்கு முன்னே சென்று கோணலானவைகள் எல்லாம் நேராக்குகிறார், கரடு முரடானவைகளை எல்லாம் சமமாக்குகிறார்னு நம்ம பார்க்கிறோம். அப்பா நமக்கு முன்னாடி போனார்னா எல்லா கோணலானவைகளையும் நேராக்குவாருங்க. இதுவரைக்க நம்முடைய பிரயாசம் முன்னாடி போயிருக்கோம், இனிமே அப்பா நமக்கு முன்னாடி செல்லணும். அப்பா நமக்கு முன்னாடி செல்லும்போது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்போது, எந்த ஒரு செங்கடல் போன்ற தடையானாலும் அது உலர்ந்த தரையாய் மாறும். என்ன ஒரு பிரவாகித்து வருகிற யோர்தான் நதியானாலும் உலர்ந்த தரையாய் மாறும். எந்த ஒரு முள் நிறைந்த பாதையானாலும் அவையெல்லாம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். தடைகள் நீங்கணுங்க, தடைகள் நீங்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் நீங்க வேண்டுமானா அப்பாவுடைய சமூகம் முன்பாக செல்லணும். அவர் தடைகளை நீக்குவது மட்டுமல்ல, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தெய்வ பிள்ளைங்க அப்பாவுக்கு பின்னாடி நடக்க 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 அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் போது வேதம் கூறுகிறது, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டு திருப்தியாவான். நல்லா கவனிங்க, அப்பாவுக்கு பின்னாடி நம்ம போகும்போது பாருங்க, இந்த வாசலுக்குள்ள நம்ம நுழையும் போது உள்ளும் புறமும் மேய்ச்சலுங்க, நல்லா அமர்ந்த தண்ணீரண்டை நம்ம கொண்டு போவார், தாகம் தீர்ப்பார், நம்மளை திருப்தியாக்குவார். அந்த ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் நமக்கு வேணும், ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு அனுபவம் நமக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன தடைகள்னாலும் சரி அப்பாவிடத்தில் கேளுங்க, அப்பா கல்வாரி சிலுவையில் எனக்காக முள்முடியெல்லாம் சுமந்தீங்களேப்பா, இந்த முட்கள் என்னும் தடை என்னை நெருக்கிக்கிட்டே இருக்கப்பா, இந்த நெருக்கி இருக்கிற தடைகள் என்னை விட்டு நீங்கணும்பா.
நீங்கள் கேட்கும்போது தம்முடைய அக்கினியை அனுப்புவார், அவையெல்லாம் சுட்டரிப்பார். நம்முடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல மாறும். அப்பா இடத்துல கேட்கலாம், எப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, இந்த செங்கடலை கண்டு பயமா இருக்குப்பா, மூழ்கிடுவனோன்னு பயமா இருக்குப்பா, என் பிரயாசம்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருமோன்னு பயமா இருக்குப்பா. அப்பா இடத்துல கேட்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில என்ன ஒரு செங்கடலா இருந்தாலும் சரி, பிரவாகித்து வருகிற யோர்தானானாலும் சரி, அவைகளை உலர்ந்த தரையாய் மாற பண்ணி உங்களை கடந்து போக பண்ணுவார். அவைகளினூடாய் உங்களை கடந்து போக பண்ணுவார். கவனிங்க, நம்ம செய்ய வேண்டியதை ஒன்னே ஒன்று, தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய அப்பாவை கூப்பிடணுங்க. எப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கணும்ப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கணும்ப்பா, என் கையின் பிரயாசங்கள் இருக்கிற தடைகள் நீங்கணும்ப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கும் போது அப்பா முன்னாடி கடந்து போவார். அவர் முன்னாடி நடக்க நடக்க ஒரு மேய்ப்பனுக்கு பின்னாடி ஆடுகள் செல்வதை போல நம்ம அப்பா பின்னாடியே போடுங்க. இதுதாங்க ஒரு சந்தோஷமான அனுபவம், ஒரு இளைப்பாறுதல் உள்ள திருப்தியான அனுபவம். எதனாலும் அப்பா பார்த்துக்கிடுவாருன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு தடைகளை நீக்கி போடுகிற தெய்வம் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஜெபிக்கும்படி கண்களை மூடுவோமா. தகப்பனை நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறார் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார்னு நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் நடந்து செல்கிற தெய்வம், உம்முடைய சமூகம் எப்போதும் எங்களுக்கு முன்பாக காணப்படணுமப்பா. தேவ அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும் ஐயா. அது என்ன தடைகள்னாலும் சரி, கடல் போன்ற தடைனாலும் சரி, ஒரு அமிலத்தக்க தடைனாலும் சரி, ஒரு முள்ளு போன்ற நெருக்குகிற ஒரு தடையானாலும் சரி, தடைகளெல்லாம் நீங்கட்டும் அப்பா. நீங்க முன்னாடி செல்லுங்கப்பா. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.